வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்வேயிங்கில் கான்டூரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கான்டூர் சர்வேயிங் அல்லது கான்டூரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கான்டூர் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் கிராஃபிக்கல் மேப்ஸ்லேயே கான்டூர் லைன்ஸ் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த கான்டூர் லைன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா, அந்த லைனில் ட்ராவல் ஆகிற பாயிண்ட்ஸ், அந்த லைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் மீன் சி லெவலிருந்து ஈக்குவல் எலிவேஷன் இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கான்டூர் லைன்ஸ். அந்த லைன்ஸ்லாம் இருக்கிற மேப் பேர் தான் பார்த்தீங்கன்னா கான்டூர் மேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லைன் வந்து எப்படி வரைகிறது, நம்ம எப்படி அதை சர்வே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்டெப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்டூரிங்னா என்ன, ஸோ இனிமேல் தான் வந்து கான்டூர் என்ன, அது அந்த மேப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர் அண்ட் யூசஸ் ஆஃப் கான்டூரிங். இந்த 3 மெத்தட் வந்து 3 விஷயம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்டூர் அப்படின்னா என்னங்கிற டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஸோ கான்டூர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இமேஜினரி லைன் ஆன் த கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் எலிவேஷன். அதான் பார்த்தீங்கன்னா கான்டூர். ஸோ ஒரு இமேஜினரி லைன். ஸோ இந்த லைன் வந்து கிரவுண்டில் இருக்காது, அந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் வரைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எதுவும் கிரவுண்டில் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து ஒரு இமேஜினரி லைன். அந்த லைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எப்படி இருக்கும், எலிவேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒரே எலிவேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 99.5 மீட்டர் ஃப்ரம் மீன் சி லெவல்னால், அந்த கான்டூர் லைனோட மீன் சி லெவல்னால் அந்த கான்டூர் லைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் என்ன இருக்கும், 99.5 மீட்டர் மீன் சி லெவலில் இருக்கும். So in other words, contour is a line in which the ground surface is intersected by a level surface obtained by joining the points of equal elevation. This line on the map represent a contour and is called as contour line. So ஒரு contour mapங்கிறது அந்த ஏரியாவோட altitudeஸோட ஐடியா கொடுக்கும். A contour map gives an idea of the altitudes of the surface features as well as their relative position in plan, serves the purpose of both a plan and a section. ஸோ பிளானில், அதாவது ஒரு டாப் வியூவில் பிளானாக பார்க்கும்போதும் அதோட ஹைட் என்ன, ஒவ்வொரு பாயிண்ட்டோட ஹைட் என்ன அப்படிங்கிறதும் அதில் வந்து மேப்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கான்டூர் மேப்போட அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்டூரிங் அப்படின்னா என்ன. ஸோ இப்போ வந்து கான்டூர்னா என்ன, கான்டூர் லைன்ஸ் அல்லது கான்டூர் மேப் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ கான்டூரிங் அந்த ப்ராசஸ் பண்ணுறதோட டெஃபினேஷன் என்னென்னா, த ப்ராசஸ் ஆஃப் ட்ரேசிங் கான்டூர் லைன்ஸ் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இஸ் கால் கான்டூரிங். ஸோ அந்த கான்டூரிங்கிறத நம்ம டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, ஒரு லைனை வரைஞ்சிட முடியாது கிரவுண்டில் போய். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே ரெடியூஸ் லெவல் கண்டுபிடிக்கணும். நம்ம ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட்லையோ இல்லை ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்லையோ இல்லை இப்போ வர அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்லையோ ஒவ்வொரு பாயிண்ட்டோட ஆரல் மீன் சி லெவலில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தெரியும், அதை வந்து மேப்பில் பிளாட் பண்ணி அந்த பிளாட்டிங்கை வச்சு நம்ம கான்டூர் லைன் எதெல்லாம் ஈக்குவலான ரெடியூஸ் லெவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பேப்பரில் ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்டில் ரெடியூஸ் லெவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆர்எல் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து கான்டூர் லைன் வந்து மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கான்டூரிங் வந்து எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். A contour survey is carried out at the starting of any engineering project such as a road, a railway, a canal, a dam and a building etc. So for preparing contour maps in order to select the most economical or suitable site. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்வாயர் கெப்பாசிட்டி வந்து இந்த கான்டூர் மேப் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு டேம் இந்த இடத்துல கட்ட போகிறாங்க அப்படின்னா, ஒரு இந்த இடத்துல கட்டினா அது எந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த வால்யூம் ஆஃப் ஏரியா, அந்த வால்யூம் ஆஃப் கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து நம்ம இந்த கான்டூரிங் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டு லொக்கேட் த அலைன்மெண்ட் ஆஃப் எ கெனால் ஸோ தட் இட் ஷுட் ஃபாலோ எ ரிச் லைன், டு மார்க் த அலைன்மெண்ட் ஆஃப் த ரோட் அண்ட் ரயில்வேஸ் ஸோ தட் த குவான்டிட்டி ஆஃப் எர்த் ஒர்க் both in cutting and filling should be minimum. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் கிரவுண்ட் வெதர் இட் இஸ் ஃப்ளாட், அண்டுலேஷன்ஸ் ஆர் மவுண்டெய்னஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பாயிண்ட்டாக இருந்தாலும் ஜென்ரலாக வந்து ஒரு கிரவுண்டோட ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டு ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் ரிசர்வாயர் அண்ட் த வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் எஸ்பெஷலி இன் மவுண்டெய்னஸ் ரீஜியன், டு ட்ரேஸ் அவுட் த கிவன் கிரேட் ஆஃப் அ பர்டிகுலர் ரூட், to calculate the physical features of the ground such as pond, depression, hill, steep or small slopes. ஸோ ஒரு கான்டூர் எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மவுண்டெயின் மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கோம். ஸோ ஒரு மவுண்டெயின் இருக்குது, ஒரு ஹில் இருக்குது. ஸோ ஒரு ஹில்லில் வந்து ஒரு சைடு வந்து இப்படி ஸ்டீப்பாக இருக்க மாதிரியும் ஒரு இது வந்து இப்படி கிராஜுவல் ஸ்லோப்பாக இருக்க மாதிரியும் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் அதோட கான்டூர் எப்படி இருக்குங்கிற பார்க்க முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கான்டூர் லைன்ஸ். ஸோ ஒரு மவுண்டைன் இந்த மாதிரி ரியலாக வந்து ஒரு மவுண்டைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, ஆரல் கண்டுபிடிச்சி ஒரே ஆரலாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி லைனை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் ஆர்எல், இது வந்து ஒரு 100 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக அதுக்கு அடுத்த லைன் என்ன இருக்கும், இது வந்து 100 மீட்டர்னால் இங்கே இருக்கும், அடுத்த லைன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 98 மீட்டர்னு வைங்க, 98, 96, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 94, இது 92, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ கீழே இந்த நம்பரை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், 92, 94, 96, 98, 100 இந்த மாதிரி கான்டூர் லைன் கூட்டிக்கிட்டே வருதுன்னா அது ஒரு ஹில் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதே சர்க்குலராக இருந்து அது இப்போ இது வந்து கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா உள்ளே வந்து ஒரு டிப்ரெஷன், ஒரு குளம் இருக்குது, ஒரு ரிசர்வாயர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஒரு கான்டூர் லைன். ஸோ அந்த கான்டூர் லைனோட நம்பர்ஸ் வந்து இதில் பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. ஸோ அது என்ன ஆர்எல் ரெடியூஸ் லெவல் வந்து அது மீன் சீல் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதையும் இதை வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்டூர் லைனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், வெதர் இட்ஸ் அ மவுண்டைன், அதோட ப்ரொஃபைலை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதில் முக்கியமாக 2 டேர்ம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் இன்டர்வல், அடுத்து வந்து ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட். கான்டூர் இன்டர்வல் அப்படின்னா என்னென்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கன்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸ். அடுத்தடுத்த கான்டூருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 100 மீட்டர் கான்டூர் இருக்குது, அடுத்து 98 மீட்டர் கான்டூர் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரே வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது 100, இது 98னா அதோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ் என்னது 2 மீட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 100 மீட்டர் மீன்ஸ் இது கான்டூர், இது வந்து 98 மீட்டர் கான்டூர்னால் இதோட வெர்டிகல் டிஃப்ரென்ஸ் 2 மீட்டர் இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா கான்டூர் இன்டர்வல். ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ், இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். ஸோ ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது அந்த கான்டூர் லைன்லேருந்து ஹரிசாண்டல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப் டிஸ்டன்ஸ் தெரியும், ஹரிசாண்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட். ஸோ the constant vertical distance between 2 consecutive contours is called contour interval. The horizontal equivalent அப்படிங்கிறது the horizontal distance between any 2 adjacent contours is called as horizontal equivalent. The contour interval is constant between the consecutive contour while the horizontal equivalent is variable and depends upon the slope of the ground. For example இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கான்டூர் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கான்டூர் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு கான்டூர் லைன் அப்படின்னா அதோட என்னென்ன கேரக்டர் இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் பாயிண்ட்ஸ் இன் அ கான்டூர் லைன் ஹேவிங் த சேம் எலிவேஷன். ஸோ எல்லா கான்டூரில் ஒரு கான்டூர் லைன் எடுத்துக்கிட்டால் அதில் எந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எலிவேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரே எலிவேஷனுக்கு தான் ஒரு கான்டூர் லைன் வந்து ஒரு எலிவேஷனுக்கு தான் வரைய முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் கிரவுண்ட் இஸ் இண்டிகேட்டட் வேர் த கான்டூர்ஸ் ஆர் வைட்லி செப்பரேட்டட் அண்ட் ஸ்டீப் ஸ்லோப் வேர் தே ரன் க்ளோஸ் டுகெதர். ஸோ நம்ம மவுண்டெயினில் பார்த்த மாதிரி தான். ஸோ அதில் ஒரு பக்கத்தில் அடுத்தடுத்த கான்டூர் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டீப் ஸ்லோப் பக்கத்தில் அடுத்தடுத்து இருக்குது அப்படின்னா. கிராஜுவல் ஸ்லோப்னால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன இருக்கும், வைட்லி செப்பரேட்டட் கான்டூராக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து a uniform slope is indicated when the contour lines are uniformly spaced. ஸோ இப்போ அடுத்தடுத்த கான்டூர் லைன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 96 மீட்டர் கான்டூர் லைன் இருக்குது, அடுத்து ஒரு 94 மீட்டர் கான்டூர் லைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த கான்டூர் லைன்ஸ் வந்து ஒரே அளவு ஸ்பேஸ்டாக இருக்குது அப்படின்னா ஸ்லோப் வந்து கிராஜுவல் ஒரே ஸ்லோப்பில் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து a plane surface when they are straight, parallel and equally spaced. ஸோ ஒரு கான்டூர் லைன் வந்து பிளெயின் சர்ஃபேஸாக இருக்குது, அதாவது ஸ்லோப் எதுவுமே இல்லை, அடுத்தடுத்த கான்டூர் லைன் வந்து ஒரே ஆரல் நியர்லி வந்து ஒரே ஆரலாக இருக்குன்னா when they are straight, parallel and equally spaced இருந்தால் அந்த இது வரும். A series of closed contour lines on the map represent a hill if the higher values are so higher values அடுத்தடுத்த கான்டூர் இப்போ நம்ம ட்ராயிங்கில் பார்த்த மாதிரி கான்டூர் லைன் அவுட்டர்லேருந்து இன்னருக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஹில்லுன்னு அர்த்தம். அடுத்து வந்து a series of closed contour lines on the map indicate a depression if the higher values are outside அப்படின்னா அது வந்து டிப்ரெஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு லேக் இல்லை ரிசர்வாயர் பாண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், ரிட்ஜஸ் இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டூர் லைன் கிராஸ் ரிட்ஜ் ஆர் வேலி லைன் அட் ரைட் ஆங்கிள்ஸ் வித் ஹையர் வேல்யூஸ் ஆர் இன்சைட் த பெண்ட் ஆர் லூப் இன் த கான்டூர் இட் இண்டிகேட்ஸ் அ ரிட்ஜ். இதே வந்து வேல்யூஸ் வந்து மாறி வருது அப்படின்னா அது வந்து ஒரு வேலி. ஸோ ரிட்ஜ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ரேஞ்ச் மாதிரி போயிட்டு இருக்கிறது. வேலி அப்படிங்கிறது ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ ஒரு பள்ளமாக 2 மவுண்டைன் நடுவில் இருக்கிற கேப்பில் இருக்க தான் வேலி லைன். Contours cannot end anywhere but close on themselves either within outside or the limits of the map. ஸோ எந்த ஒரு கான்டூர் மேப்பும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகாமல் இருக்காது. அப்படி சப்போஸ் க்ளோஸ் ஆகாமல் இருந்ததுன்னா சம்வேர் அவுட் சைட் த மேப் வந்து அது திருப்பி க்ளோஸ் ஆகிடும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து கான்டூர் லைன்ஸ் cannot merge or cross one another on the map except in the case of an overhanging cliff. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
ஸோ ஒரே பாயிண்ட்டுக்கு நேராக 40 கான்டூர் லைனும் இருக்குது, அதுக்கு கீழே உள்ள ஒரு 20 கான்டூர் லைனும் இருக்கும். ஸோ அது எப்போ அந்த மாதிரி வரும்னா ஒரு ஓவர் ஹேங்கிங் கிளிஃபோட அந்த கிளிஃபோட டாப் பாயிண்ட் வந்து ஒரு ஆரல் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜ் எடுத்துக்கோங்களேன், அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜோட டாப்பில் ஒரு ஆரல் இருக்கும், கீழே பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற ரோட்லேயோ இல்லை ரிவரில் இருக்க ஆரல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹேங்கிங் கிளிஃபில். ஸோ அடுத்து கான்டூர் லைன்ஸ் நெவர் ரன் இன்டு ஒன் another except in the case of a vertical cliff. ஸோ இந்த வெர்டிக்கல் கிளிஃப் இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும். In this case several contours coincide and the horizontal equivalent becomes 0. So horizontal equivalent distance between the 2 points will become 0. And the depression between summits is called a saddle. It is represented by 4 sets of contour as shown. It represents a dip in a ridge or the junction of 2 ridges. And the mountain case of mountain range, it takes the form of a pass. The watershed line அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதாவது அந்த தண்ணி வந்து ஒரு ரிவர் இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்கிற எந்தெந்த வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த வாட்டர் ஷெட்ஸ் வந்து எங்கெங்கே ரிவர் அந்த பிரான்ச் ரிவரில் இருந்தெல்லாம் எப்படி தண்ணி வருது அப்படிங்கிறத அந்த வாட்டர் ஷெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த லைனை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் சொல்கிறாங்க, a line passing through the saddles and submits give the watershed. யூசஸ் ஆஃப் கான்டூர் பார்ப்போம். ஸோ கான்டூர் வந்து எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ a contour map furnishes information regarding the features of the ground, whether it is flat or undulations or mountainous. From a contour map, sections may be easily drawn in any direction. ஸோ ஒரு கான்டூர் மேப் மட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வச்சு அந்த ஆரல் வச்சு நம்ம செக்ஷன் வரைஞ்சிடலாம். அண்ட் இன்டர்விசிபிலிட்டி பிட்வீன் 2 கிரவுண்ட் பாயிண்ட்ஸ் பிளாட் ஆன் அந்த மேப் கேன் பி அசர்டைன்ட். ஸோ 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏன்னு கான்டூரில் ஒரு எண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்னொரு எண்டில் வந்து பிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து விசிபிலிட்டி இருக்காங்கிறத நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸோட ஆரல் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டோட மற்ற நடுவில் இருக்க பாயிண்ட்லாம் ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா விசிபிலிட்டி இருக்காது அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து இட் enables an engineer to approximately select the most economical or suitable site. அடுத்து பார்த்தீங்கன்னா route of a given grade can be traced on the map. Catchment area and capacity of the reservoir may be determined. Next வந்து contour map may be used to determine the quantities of the earthwork. ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா கான்டூரோட யூசஸ். இந்த வீடியோவில் கான்டூர் மேப்போட அதோட கேரக்டர் என்ன, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்டூர் லைன் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர், அடுத்து யூசஸ் ஆஃப் கான்டூரிங் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் கான்டூர் வந்து எப்படி நம்ம வந்து சைட்டில் டேட்டா எடுப்போம், மெத்தட் ஆஃப் கான்டூரிங்கும் அதை வந்து எப்படி வந்து பிளாட் பண்ணி இன்டர்பிளேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னும் வந்து சர்வேயிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.